அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆதிகலைக்கோள் பயிற்சி பற்றிய நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து விழா பேருரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அமைச்சர் பெருமக்களுக்கும், ஆயுதராவுடர் மற்றும் பல்நலத்துறை அமைச்சர்களுக்கும், தாட்கோ சேர்மன்களுக்கும் மற்றும் விழாவிற்கு வரை புரிந்த சிறப்பு பேச்சாளர்களுக்கும் அழைப்பாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இன்றைய நிறைவு விழாவிற்கு வரைய புரிந்திருக்கும் அமைச்சர்களுக்கும், தாட்கோ தலைவர்களுக்கும், சிறப்பாளர் மயம் கோபி அவர்களுக்கும், எனது சக ஊழியர் நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் இப்படி இவ்வளோ ஒரு வைப்ரண்ட்டாக பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ப்ரோக்ராமை நாங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த ஆதிகலைக்கோள் பட்டறைங்கிறது தாட் ப்ராசஸ் சொல்லிடுறேன்னா, எப்படி இந்த இது மாதிரி பயிற்சி பற்றி ஆரம்பிக்கலான்னு சொல்லிடுறேன்னா, இதுக்கான நாங்கள் சென்ற வருடம் ஆதிகலைக்கோள்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். ஒரு 2 days ஈவெண்ட்டு. அதை என்ன பண்ணியிருந்தோன்னா, நம்மளுடைய சமூகத்தில் உள்ள மக்களுடைய ஆதி கலைகள் நிறைய இருந்துச்சுன்னு தெரிஞ்சது எங்களுக்கு. சில எக்ஸ்பர்ட்ஸ் கூப்பிட்டு நம்மளுடைய கலைகள், நம்மளுடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ஃபோக் டான்ஸஸ்க்கான கலெக்ஷன்ஸ் அதெல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்தோம். ஸோ இது நாங்கள் ஒன்லி திங்ஸ் ஐ வாண்ட் டு என்ஷூர் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். இது உங்களுக்கு ஒரு 3 day ஈவெண்ட்டாக இருக்கலாம். அந்த 3 day ஈவெண்ட்டை கன்சீவ் பண்ணி எதெல்லாம் உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, இது ஒரு நாள் நடந்தது இல்லை, பல மாதங்களாக என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்படுத்துறது தான். இது அடுத்து உங்கள் கையில் தான் இருக்குது. இது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் கொடுத்துருக்கோம். நம்ம சொன்ன மாதிரி போன வருஷம் எங்களுடைய நாங்கள் பண்ணின ஆதிகலைக்கோளோட எக்ஸிபிஷனில் லேர்னிங்ஸ், ஸோ அதோடைய அவுட்கம்னு சொல்லலாம். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணினாலும் அதுக்கான அவுட்கம் இருக்கும். ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணினோன்னா அந்த 100 ரூபாயில் யாரெல்லாம் பயன்பெற போகிறாங்கன்னு இருக்கும். ஸோ உங்களுக்காக நாங்கள் இன்றைக்கி செலவு பண்ணின பணத்திற்காக நாளைக்கு நான் அவுட்கம் கொடுக்கணும். ஸோ அரசாங்க ஊழியர்கள் எல்லாருமே அக்கௌண்டபிள் டு பப்ளிக் மணி. ஸோ அப்படி யோசிக்கும் போது தான் நம்ம லாஸ்ட் டைம் பண்ணின ஆதிகலைக்கோளுடைய எக்ஸிபிஷன்ல இருந்து என்ன பண்ணலான்னு சொல்லும் போது தான், நம்ம சமூகத்தில் இவ்வளோ கலைகள் இருக்குது, இதை எப்படி நம்ம இன்னும் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒர்க் ஷாப் பிளான் பண்ணினோம். ஸோ ஒர்க் ஷாப்னா என்னென்ன டாப்பிக்கில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு இட்ஸ் நட்ஜு மாதிரி தான். உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் தான். இந்த ஆரம்பத்திலிருந்து நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு போகணும். நம்ம நிறைய பேருக்கு தெரியும். நான் அன்றைக்கி நிறைய பேர்ட்டு கேட்டேன், எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். நிறைய பேர் நாங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம், தாட்கோட வெப்சைட்டில் பார்த்தோம், அதுக்காக வந்தோன்னு சொன்னாங்க. ஆனால் சில பார்ட்டிசிபெண்ட்ஸ் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. எனக்கு தியேட்டரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் நிறைய இது மாதிரி படிச்சிருக்கிறேன்னா, ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்க வந்தேன், நான் ஒன்று கற்றுக்க வந்தேன். ஸோ அவங்க எல்லோரும் ஒரு தேடுதல் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தேடுதல் உள்ள ஒரு 300-320 பேர் வந்திருக்கிறீங்க. இதில் ஒரு 60 பேர் ஒரு பாதி சதவீதம் பேர் அந்த தேடுதலோடு போயிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போனாதான் எங்களுடைய இந்த பட்டறையோடைய வெற்றிக்கான ஒரு அடித்தளம் நான் சொல்ல முடியும். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ரைட் ஃப்ரம் உங்களுக்கான ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, யார் பேசணும், எந்தெந்த டாப்பிக்கில் பேசணும், நிறைய கலைகள் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாமே நம்மளுடைய இளைஞர்களுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு இதில் ஆரம்பிக்கும் போது தான் இது மாதிரி லிட்ரரி ஒர்க் ஷாப், தியேட்டர் ஒர்க் ஷாப், ஃபோக் ஆர்ட்ஸ் ஒர்க் ஷாப், விஷுவல் ஆர்ட் ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுவோம். நமக்கு ஸ்பீக்கர் சொன்னாங்க, எல்லாருமே கலைஞர்கள் பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையுமே நல்ல பிரமாதமாக இருப்பாங்கன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு தனி ஸ்பியரில் போனால் ஒன்றுமே நல்லா ஃப்ளரிஷ் ஆகலை. நமக்கு குரு சௌஸ்னி சார் வந்திருந்தாரு, சொன்னார், நான் தியேட்டரில் ஆரம்பித்தேன், லைஃப் தியேட்டரில் ஆரம்பித்து இப்போ ஹியர்ஸ் கம் டு சினிமாவில் வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் இது மாதிரி பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ நம்ம விஷயம் வெரி கிளியர், வெரி ஃபோக்கஸ்ட். இந்த 3 day ஒர்க் ஷாப் உங்களை ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். நான் இதில் இந்த பர்டிகுலர் திங்கில் நான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், எனக்கு இன்னொரு கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த ஒர்க் ஷாப் 3 days ஒர்க் ஷாப் ரொம்ப ஷார்ட் டைம் தான். பட் ஐ எம் ஷுவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும். வாட் யூ வாண்ட் டு பி இன் லைஃப் கிளாரிட்டி கொடுத்துருக்கும். ஸோ மை ஒன்லி ரிக்வெஸ்ட் இஸ், we have a lot of pain, lot of thought process has gone into conceiving the whole idea of this workshop. அடுத்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஆதிகலைக்கோள் பட்டறைங்கிறது இட்ஸ் நைஸ் நல்ல காயின் வேர்ட் தானே. கலைக்கோள்ங்கிறது போன வாட்டி தாட்கோ டீம் பண்ணின வேர்டு தான். கலைக்கோள்ங்கிறது கலை ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணிக்கலாம், கலை நம்ம ஒரு பாத்தாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்லி ரிக்வெஸ்ட் இஸ், உங்கள்கிட்ட அவ்வளோ நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, நிறைய எம்பிஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே த்ரூ ஆர்ட்டை ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு, இதே ஒரு பாதையாக யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட லைஃப்பில் யூ ஷுட் ஸ்டில் அச்சீவ் கிரேட்டர் ஹைட்ஸ்ன்றது இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட்.
ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் திஸ் ஒர்க் ஷாப். இதுக்கப்புறம் வந்து நாங்கள் உங்களுக்கு பாதையை காமிச்சு கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நீங்கள் தேடி போகணும். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் இட்ஸ் லைக் ஒரு கீ கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இதுக்கப்புறம் இந்த கீயை நீங்கள் திறந்து எவ்வளோ தூரம் பெட்டராக போகிறது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ ஐ ஹோப் அண்ட் ஐ திங்க் தட் திஸ் லாஸ்ட் 3 days would have been a wonderful experience for all of you. True to me, எனக்கு இட் வாஸ் a wonderful experience. உங்களெல்லாம் பார்த்து உங்க கூட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.